வியூவர்ஸ் வெல்கம் பேக் டு அவர் யூடியூப் சேனல். இந்த வீடியோவில் தெலுங்குல சிறகடிக்க ஆசையுடைய ரீமேக் வரப்போகுது அப்படின்னு சொல்லி நான் ஆல்ரெடி அப்டேட் கொடுத்துருந்தேன் இல்லையா. ஸோ இப்போ அந்த சீரியலில் யார் ஹீரோ அண்ட் ஹீரோயினா ஆக்ட் பண்ண போகிறாங்க, தமிழ்ல இருந்து யாரெல்லாம் அங்கே வந்து ஆக்ட் பண்ண போகிறாங்க அப்படின்றது பற்றி ஒரு ஃபுல் டீட்டெயில் அப்டேட் பார்க்கலாம். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தெலுங்குல நம்ம சிறகடிக்க ஆசையுடைய ரீமேக் வரப்போகுது. இது ஒரு கன்ஃபார்ம் பிரைம் டைம் சீரியல். ஸோ தெலுங்கு ப்ரொடக்ஷன் ஹவுஸ் தான் இந்த சீரியல் வந்து ப்ரொடியூஸ் பண்ண போறாங்கன்னு சொல்லி நான் ஆல்ரெடி அப்டேட்ஸ் கொடுத்திருந்தேன் இல்லையா. ஸோ இப்போ ஹீரோவை வந்துட்டு ஆக்டர் விஷ்ணுகாந்த் அவர் தான் வந்து கமிட் ஆகியிருக்காரு. இவர் ஆல்ரெடி விஜயில் வந்துட்டு சிப்பிக்கல் மூத்து சீரியலில் செகண்ட் மெயின் லீடாக பண்ணியிருந்தாரு. ஸோ அது மட்டும் இல்லாமல் ஜீலையுமே என்றென்றும் புன்னகை சீரியலில் ஆக்டர் தீபக்கை ரீப்ளேஸ் பண்ணி இவர் தான் ஹீரோவை ஆக்ட் பண்ணாரு. ஸோ இப்போ கரண்டாக மீனாட்சி பொண்ணுங்க சீரியலில் வந்துட்டு ஒரு செகண்ட் லீடாக பண்ணிட்டு இருக்காரு இல்லையா. ஸோ இப்போ இவர் தான் வந்துட்டு ஹீரோவை ஆக்ட் பண்ண போகிறதா நமக்கு அப்டேட்ஸ் கிடைச்சிருக்கு. ஸோ இப்போ நிறைய லாட்ஸ் ஆஃப் இஷ்யூஸ் அவருக்குமே போயிட்டு இருக்கு. ஸோ இந்த ப்ராஜெக்ட் வந்து அவருக்குமே ஒரு கெரியர் வைஸும் சரி, ஒரு பர்சனல் வைஸுமே சரி, ஒரு நல்ல க்ரோத்தாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்புவோம். ஸோ அடுத்ததாக ஃபீமேல் லீட் யார் பண்ண போகிறாங்க அப்படின்னா அமுல்யா கவுடா. ஸோ இவங்களை பற்றி சொல்லணும்னா இவங்க வந்து கனடா பிக் பாஸ்ல வந்து என்ட்ரி ஆனாங்க. ஸோ அவங்க வந்து நல்ல ஒரு பிரபலம் தான். அது மட்டும் இல்லாமல் நம்ம பாரதி கண்ணம்மா சீரியலுடைய தெலுங்கு வெர்ஷன் கார்த்திகா தீபம் சீரியல் வந்துட்டு லக்ஷ்மி அண்ட் ஹேமா கேரக்டர்ஸ் வந்து கொஞ்சம் வளர்ந்த மாதிரிலாம் காமிச்சிருந்தாங்க. ஸோ அங்கே வந்துட்டு லக்ஷ்மி கேரக்டரில் வந்துட்டு இவங்க அமுல்யா கவுடா தான் நடிச்சிருந்தாங்க. பட் அந்த ட்ராக்ஸ்லாம் கொஞ்சம் லோ டிஆர்பினால அவங்களுடைய போர்ஷன்ஸ்லாம் கொஞ்சம் ஹோல்ட் பண்ணிட்டு அகைன் ஓல்டு கேரக்டர்ஸ்லாம் கொண்டு வந்துட்டாங்க. ஸோ இவங்களுக்கு வந்து சரியா ஸ்கோப் இல்லாமல் போயிடுச்சு. ஸோ அகைன் அவங்களுக்கு ஒரு நல்ல ப்ராஜெக்ட் கொடுக்குற விதமா ஸ்டார்மாவே உங்களுக்கு அகைன் இந்த ப்ராஜெக்ட் கொடுத்துருக்காங்க. ஹீரோவுடைய அம்மாவா இங்க நம்ம முத்துவுடைய அம்மாவா அனிலாமன் பண்றாங்க இல்லையா. ஸோ அவங்க தான் வந்துட்டு அங்கே தெலுங்குலையும் பண்ண போறதா நமக்கு அப்டேட்ஸ் கிடைச்சிருக்கு. பட் நான் ஒன்ஸ் அகைன் கன்ஃபார்ம் பண்ணிட்டு உங்களுக்கு வெரிஃபை பண்ணி உங்களுக்கு சொல்றேன். அடுத்து அங்கே ஹீரோவா ஆக்ட் பண்றதுக்கு நம்ம வெற்றிக்குமே வந்துட்டு சான்ஸ் கிடைச்சிருக்கு அப்படிங்கிற மாதிரி தான் நமக்கு அப்டேட்ஸ் வந்துச்சு. ஸோ ஃபர்ஸ்ட் வெற்றியை தான் கேட்டிருக்காங்க. அவர் வந்துட்டு பண்ண முடியாது அப்படின்ற மாதிரி சொன்னதான் நமக்கு அப்டேட்ஸ் கிடைச்சிருக்கு. ஸோ அவர் பண்ண முடியாதுன்னு சொன்னதால தான் வேற யாருக்கும் அந்த ஆப்பர்ச்சுனிட்டி போயிருக்கு. ஏன் அவர் பண்ண முடியாதுன்னு கேட்டால் பொதுவாக ஆக்டர்ஸ் வந்துட்டு ஒரே சீரியல் வந்துட்டு 2 டைம் பண்ண மாட்டாங்க. ஏன்னா அது வந்து அவங்களுக்கு ஒரு சேலஞ்சிங்காக இருக்காது. அது மட்டும் இல்லாமல் இங்கே ஒரு பேர் செட் ஆயிருக்கும், இங்கே ஒரு மீட்டர் பிடிச்சி ஒரு இது போயிட்டு இருப்பாங்க. ஸோ அகைன் அங்கே போயிட்டு அது இதே சீரியல் பண்ணுறதுல வந்துட்டு அவங்களுக்குமே ஒரு கெரியர் வைஸ் ஒரு க்ரோத் இருக்காது. ஸோ வெற்றியோட இந்த டிசிஷன் வந்து கரெக்ட் தான். அதே சமயம் விஷ்ணுகாந்த் போனதுமே ஒரு நல்ல எனக்கு தெரிஞ்ச ஒரு நல்ல கேரக்டர் தான். ஏன்னா அவருமே நல்லா பண்ணுவார். ஏன்னா வெற்றியோட இது சாயல் அவருக்குமே செட் ஆகும். ஹீரோயினா வந்துட்டு பிரியா பண்ணுவாங்கன்னு சொல்லி நான் எக்ஸ்பெக்ட் பண்ணேன். ஏன் அப்படின்னா அவங்க வந்து தெலுங்குலையுமே நல்லா ஃபேமஸ் தான். பட் இப்போ வந்து பிரியா வந்து ஆல்ரெடி ஜீ தெலுங்குல வந்து ஒரு சீரியல் பண்ணிட்டு இருக்காங்க. பட் அந்த சீரியல் வந்துட்டு எனக்கு தெரிஞ்சு சீக்கிரம் எண்ட் ஆயிரும் நினைக்கிறேன். ஏன்னா ஃபர்ஸ்ட் 7:30 தான் லான்ச் பண்ணாங்க. இப்போ வந்துட்டு கரண்டா 3 o'clock டெலிகாஸ்ட் ஆகுதுன்னு நினைக்கிறேன். பெரிய காஸ்ட் அண்ட் க்ரூ நிறைய காஸ்ட் செலவாகும். ஏன் அந்த ஒரு சீரியல் வந்து நூன் டைம் ஷிஃப்ட் பண்ணாங்கன்னு தெரியல. பட் இந்த மாதிரி போச்சுன்னா சீரியல் வந்து கண்டிப்பாக எண்ட் பண்ணிடுவாங்க. ஸோ அவங்க வந்துட்டு அகைன் இங்கே ஸ்டார்மா நடிப்பாங்கன்னு சொல்லி எக்ஸ்பெக்ட் பண்ணேன். பட் நடிக்காதுமே எனக்கு தெரிஞ்சு ஓகே தான். அவங்க வேற ஏதாவது ப்ராஜெக்ட்ல நல்ல ப்ராஜெக்ட் கமிட் பண்ணுவாங்க. ஸோ சிறகடிக்க ஆசையுடைய தெலுங்கு வெர்ஷனுக்கு வந்து இப்போ டென்டேட்டிவாக குடி காண்டலு அப்படின்ற ஒரு நேம் வச்சிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி அப்டேட்ஸ் கிடச்சிருக்கு. ஸோ இதை பற்றி எனக்கு என்னன்னு தெரியல. பட் உங்களுக்கு தெரிஞ்ச கமெண்ட் சொல்லுங்கள். ஸோ இந்த சீரியலுடைய அடிஷ்னல் காஸ்ட் யாராச்சும் எனக்கு அப்டேட்ஸ் தெரிஞ்சால் உங்களுக்கு நான் அப்டேட் பண்ணுறேன். தமிழ்லேருந்து யாருமே இவங்களை தவிர வேறு யாரும் நடிக்கல அப்படிங்கிற மாதிரி தான் அப்டேட்ஸ் கிடச்சிருக்கு. ஸோ வேறு யாராச்சும் நடிக்கிறாங்க அப்படின்னா உங்களுக்கு நான் உடனே அப்டேட் பண்ணுறேன். அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங் அப்டேட்டோட நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் பை.